இந்த நாளில் நாம் வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த ஆண்டில் தேவன் நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் நாம் என்ன பண்ண போகிறோம், அந்த காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். நம்ம எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 13-14 வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேற ஒன்றிற்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டோம். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஆண்டவர் இந்த ஆண்டில கொடுத்த நல்ல ஒரு வாக்கு தத்தம். நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மளோட வாழ்க்கையில ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதுபடிதான், பொதுவாக வாக்கு தத்தம் என்றால் தேவனுடைய கமிட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண வேண்டும் சொல்லி தேவன் செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுடைய கமிட்மெண்ட் தான் அதிகமாக இருக்கும். அதனால இந்த ஆண்டுல இந்த வார்த்தையை குறித்து துவக்கத்திலே பேச ஆரம்பிக்கும் போது ஜனங்களுடைய கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும்படியாக தேவன் இப்படியாப்பட்ட வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்தவராக இருக்கிறார். நம்ம அவருக்கு கமிட்மெண்ட் உள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக தேவன் நம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்றாகவே ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். நன்றாகவே தேவன் நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளை வழிநடத்தி கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். நம்மளுடைய கமிட்மெண்ட் தேவனுக்குள் என்ன காணப்படுகிறது என்பதை நாம் இந்த ஆண்டில் அதை நாம் அறிந்த பிள்ளைகளாக உணர்ந்த பிள்ளைகளாக நாம் அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாகவும் இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பது போல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நிரப்பி அவர்களை தண்டின் மேல் வைத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் என்ன பண்ண போகிறார், பயன்படுத்த போகிறார். இந்த வார்த்தையுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மலை பிரசங்கம் என்று சொல்லி சொல்லுவார். மத்தேயு 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரங்களும் மலை பிரசங்கம் என்று சொல்லி சொல்வார்கள். எந்த ஒரு மனிதனும் இந்த 3 அதிகாரங்களை படிக்க ஆரம்பித்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வளவு காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார், இந்த மலை பிரசங்கத்தில் வைத்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் பாக்கியவான்களை குறித்து பேசுகிறார். எடுத்தோனே திட்ட வேணாம் என்று சொல்லி ஆண்டவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, இப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்கள், அப்படி இருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி நீங்கள் எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது ஆண்டவர் ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த மலை பிரசங்கத்துடைய முதல் இன்ஸ்ட்ரக்ஷனு நீங்க பூமிக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லிதான் அதுலேருந்து தான் தேவன் ஆரம்பிக்கிறவராக இருக்கிறார். அப்ப அது எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியத்துவம் நிறைந்ததாக காணப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்க முதல் பாயிண்டா ஆண்டவர் அங்க வைக்கும் போது அந்த காரியம் ஆண்டவருடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. ஒவ்வொரு காரியங்கள் இருதயத்தில் ஆனாலும் ஆண்டவர் ஆர்டர் படுத்துகிறார். எது முதலாவது வர வேண்டும், எது இரண்டாவது வர வேண்டும், எது கடைசியாக வர வேண்டும் என்று சொல்லி ஆர்டர் பண்ண ஆரம்பிக்கும் போது முதலாவது இந்த 2 காரியத்தை ஆண்டவர் முதலாவது நிறுத்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி இந்த முதலாவது 2 காரியத்தை சொல்லிதான் பாக்கி பிரசங்கத்தை எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், தொடர ஆரம்பிக்கிறார். அதுதான் ஆண்டவர் இந்த மலை பிரசங்கத்திலும் முதல் 2 காரியங்களை தேவன் இந்த ஆண்டில் வாழ்க்கையில வாக்கு தத்தமாய் கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய இருதயத்தில் காணப்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது. அந்த காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால்தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வார்த்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையில கொடுத்து தேவன் அதன்படி நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்ப அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு வாக்கு தத்தம், ஏதோ பூமிக்கு உப்பா இருக்கிறான், ஏன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கு தெரியல, நான் போய் பூமிக்கு எப்படி உப்பா இருக்க போறேன்னு நம்ம நினைக்கலாம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அப்படியா எடுத்து நிறுத்த அவர் போதும். இன்னைக்கு நீங்க ஒன்றும் இல்லாதவர்களாய் காணப்படலாம். இன்றைக்கு இழப்புகள் மத்தியில் உங்க வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை என்ன ஆக போகும் என்று சொல்லி அநேக கேள்விக்குரிய நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்து. ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லக்கூடிய உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி என் வாழ்க்கை எப்படியா இருக்க போது என்று நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற இடத்துல உங்க மூலம் அநேகருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும்படியாக, அநேகருக்கு நீங்க உப்பாக மாறும்படியாக, அநேகருடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய பிள்ளைகளாக தேவன் உங்களை மாற்ற போகிறாருங்க.
முதலாவது உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் சரிப்படுத்தி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார், உங்க மூலம் அநேகருடைய வாழ்க்கையை ஆண்டவர் சரிப்படுத்துகிறவராக இருக்கார். அதனால இந்த வார்த்தையை புரிந்து கொண்டு, இந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல் நாம் வாழ ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மளை நடத்தக்கூடிய பாதைகள் வித்தியாசமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். ஒரு அடையாளத்தோடு தேவன் நம்மளை நடத்தி கொண்டு போகிறவராக இருப்பார். கிறிஸ்மஸ் செய்தியில் ஆண்டவர் சொன்னார், அவருடைய அடையாளத்தை நம்ம மேலே வைக்கிறவராக இருக்கிறார். அந்த அடையாளம் அவருடைய நாமத்தில் என்னென்ன காரியங்கள் காணப்பட்டுச்சோ அந்த அடையாளம் உள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த ஆண்டில் நம்மளை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் தேவனை உறுதியாக நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயத்தில் காணப்பட நான் உப்பாக மாற வேண்டும், நான் வெளிச்சமாக மாற வேண்டும் என்று சொல்லி உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையை கண்டிப்பா அப்படியாய் மாற்றுவாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களை உப்பாக மாற்றுவார். இந்த நாளில் நம்ம உப்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வெளிச்சத்தை குறித்து அடுத்த வாரம் அல்ல பின்வர நாட்கள் நம்ம தியானிக்க போகிறோம். அதனால ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். அப்ப உப்பா இருந்தா எப்படி இருக்கணும்? சாரத்தோட இருக்கணும். உப்பு சப்பு இல்லாம இருக்கக்கூடாது. சாரம் உள்ள பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்ப. அப்படியே சாரமற்று போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷனால் மிதிக்கப்படுவதற்கும் என்று வேற ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்வதை நான் பார்க்க முடியும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல சாரம் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சாரம் ஏற்றப்பட்ட பிள்ளைகளாக, கர்த்தருக்குள்ள நல்ல பயன்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இப்போ நம்மை தேவன் பார்க்கும்போது நம்மளை எடுத்து அநேகருக்கு தேவன் ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாக நாம் மாற வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நம்மளுடைய வாழ்க்கை சாரமற்று போய் இருக்கிறதோ அது எல்லாம் இந்த நாட்கள் என்ன பண்ண வேண்டும், கொஞ்சம் அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கை சாரமற்று போயிருக்கலாம், நம்மளுடைய வேத தியானம் சாரமற்று போயிருக்கலாம், நம்மளுடைய இன்னும் கொடுக்கக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியங்களை நம்ம சாரமற்று போயிருக்கலாம். எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் தொய்ந்து போயிருக்கிறோமோ, எது எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில சரிப்படுத்த முடியாமல் காணப்படுகிறதோ அது எல்லாம் அந்த ஆண்டுல நாம் சரிப்படுத்த வேண்டும். நம்மளுடைய ஜெப வாழ்க்கையை சரிப்படுத்த வேண்டும், வேத தியானத்தை சரிப்படுத்த வேண்டும், நம்மளுடைய தேவனுக்குள்ள கமிட்மெண்ட்டை நாம் சரிப்படுத்த வேண்டும், கொடுக்கக்கூடிய காரியத்தில் நாம் சரிப்படுத்த வேண்டும். எந்தெந்த காரியத்தில் நாம் சாரமற்று போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை எல்லாம் இந்த ஆண்டுல நாம் சாரமுள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். மாற முடியுமா? முடியாதா? ஒவ்வொரு காரியங்களாக நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். எது எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, எது எல்லாம் இத்து போய் கிடக்கிறது, எந்த பகுதியில் நம்ம வீக்கா இருக்கிறோம் என்று சொல்லி, நம்ம எதுல பலவீனமா இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்து அதை நாம் பலப்படுத்த ஆரம்பிச்சோம் என்றால் இருக்கக்கூடிய மற்ற காரியங்களில் பலத்தின் மேல் பலன் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த பலம் நமக்குள்ள ஒரு சில காரியங்கள பலம் இருக்கும், ஒரு சில காரியத்துல பலவீனமா இருப்போம். அப்ப இந்த பலவீனத்தையும் அந்த பலவீனம் என்ன பண்ணும், எல்லாவற்றையும் இழுத்து கொண்டு போகக்கூடியதாய் காணப்படும். அப்ப எதுல நம்ம வீக்கா இருக்கிறோம், எதுல நம்ம பலவீனப்பட்டு போயிருக்கிறோம், எதுல நம்ம சாரமற்று போயிருக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் சரிப்படுத்த ஆரம்பித்தோம் என்றால் ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட வாழ்க்கை எல்லா பகுதியிலும் சரியாகுங்க. ஏன்னா அதாவது நம்ம ஒரு பெரிய பானை இருக்கு, பானையில் தண்ணியை வச்சுட்டு சின்ன ஓட்டை போட்டால் போதும், பானையில் எல்லா தண்ணியும் என்ன பண்ணும், அது கீழே போய்விடும். அதே போல நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள், சின்ன காரியம், இதனால என்ன ஆக போகிறது, இதனால என் வாழ்க்கையில என்ன கெடுதல் வரப்போ என்று சொல்லி நினைத்து சின்ன சின்ன காரியத்தை நாம் இடம் கொடுத்தோம் என்றால் சொற்ப மதியினம் தான் எல்லாவற்றையும் என்ன பண்ணும், நம்மளோட வாழ்க்கையை இலக்க செய்யக்கூடியதாக காணப்படும். அதனால சின்ன சின்ன காரியமாக இருந்தாலும், சின்ன சின்ன என்ன சொல்ல இச்சைகளாக இருந்தாலும், சின்ன சின்ன பலவீனமாக இருந்தாலும் அதை நாம் விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக நாம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அதில் இன்னும் நாம் என்ன பண்ண வேண்டும், சரிப்படுத்திக் கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நல்ல சாரம் ஏற்றப்பட்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்படி நாம் காணப்பட்டோம் என்றால் அந்த சின்ன மதியினம் இல்லாதபடிக்கு நம்மளோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும் போது கர்த்தர் இன்னும் நம்மளோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்லும் போது முதலாவது நீ சாரம் உள்ளவனாக நீ மாற வேண்டும். உன் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்துல சாரமற்று போய் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க சரிப்படுத்த உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதை நாம் சரிப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய குடும்பம் எல்லாமே சரியாகும், நம்மளுடைய வேலை, நம்மளுடைய தொழில் எல்லாமே சரியாகும்.
இப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஆண்டுல நாம் இன்னும் சாரமுள்ள பிள்ளைகளாக மாறும்படியாக நம்மை தேவ சமூகத்தில் என்ன பண்ண வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். இன்னும் அவருடைய சமூகத்தில் அதிகமாய் நாம் நாடுகிற பிள்ளைகளாக, அதிகமாய் அவருடைய சமூகத்தில் அமருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உட்கார 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 ஆண்டவர் இன்னும் நம்மளை பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகம். அதனால சொல்றேன், எந்த சூழ்நிலை எந்த காரணத்தை வைத்து கொண்டும் ஆராதனைக்கு வராம மாத்திரம் இருந்து விடாதீர்கள். சபையில் ஒரு ஜெப கூடு இருந்துச்சுன்னா ஓடி வர நீங்க பிரயாசப்படுங்க. சபையில் இருக்கக்கூடிய காரியத்தை ஏதோ உங்க 10 பேர் ஜெபம் பண்ணவங்க, அவங்க மட்டும் ஜெபம் பண்ணா போதும், இவங்க மட்டும் ஜெபம் பண்ண, நீங்க ஆலயத்தில் உட்காருகிற பிள்ளைகளாக தேவ பிரசன்னத்துக்குள்ள அமருகிற பிள்ளைகளாக இருக்கு. அந்த தேவ பிரசன்னத்தை, ஏன்னா உப்புன்னு சொன்னா அதோடைய காரியங்கள் எந்த அளவுக்கு வெயில் படுகிறது, எந்த அளவுக்கு ஒரு பாத்திரத்துல நல்ல கடல் தண்ணியை போட்டு நீங்க அதை நல்லா எரிய விட அது அந்த உப்பு படிவம் படிய ஆரம்பிப்பதை நாம் பார்க்க முடியும். உப்பாக மாறுவதை நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு தேவ சமூகத்துல உட்கார்ந்து 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 நம்மை சரிப்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்ம உப்பாக நாம் மாறுகிற பிள்ளைகளாக இருப்போம். உப்பாக நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளும் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக நாம் மாற்றப்படும். அப்ப இந்த உப்போடைய கேரக்டர்ல 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். ஒண்ணு உப்போடைய ஃபர்ஸ்ட் என்னது? வெண்மை, ஒயிட் கலர். அதுக்கு அடுத்தது அதோடைய சுவை, டேஸ்ட். அடுத்தது அது செக்யூர் பண்ணக்கூடியதாக காணப்படும். இந்த 3 அநேக காரியங்கள் இருக்கு. நமக்கு பிரயோஜனமா ஆண்டவர் இந்த 3 காரியங்களை ஆண்டவர் சொன்னார். ஒண்ணு, அது வெண்மையாய் சுத்தமாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். 2வது அது டேஸ்டாக இருக்க வேண்டும். 3வது அது செக்யூர் பண்ணக்கூடியதாக அது எது மேலாம் அந்த உப்பை கொண்டு போய் நாம் போடுகிறோமோ அதை பாதுகாக்கக்கூடியதாக காணப்படும். அப்ப நம்மளுடைய வாழ்க்கை அப்படியாய் காணப்பட வேண்டும். முதலாவது அந்த உப்புடைய தன்மை வெண்மையாக்கப்பட வேண்டும். இப்ப உப்பு சுத்திகரிக்கப்படாத வரைக்கும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உப்பு வெண்மையாக்கப்படாத வரைக்கும் அதனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையவே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையும் சுத்திகரிக்கப்படாத வரைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த டேஸ்டையும் பார்க்க முடியாது, அல்ல எந்த செக்யூரையும் நம்ம பார்க்க முடியாது. உள்ளுக்குள்ள இருக்கும், டேஸ்ட் இருக்கும், அதுக்குள்ள அந்த தன்மை இருக்கதான் செய்யும். ஆனால் சுத்திகரிக்கப்படாத வரைக்கும், அது அழுக்கு நிறைஞ்சதாக காணப்படுகிற வரைக்கும் அதை எடுத்து நாம் எதற்கும் பயன்படுத்த முடியாதபடிக்கு அது காணப்படும். இப்போ முதலாவது நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டிய காரியங்கள், ஒரு சுத்திகரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் கடந்து வருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஏன்னா உப்புடைய ஒரு தன்மை வெளிப்பட வேண்டும் என்றால் அது முதலாவது வெண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்ப நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்மளிடத்துல காணப்படுகிற எல்லா அழுக்கான காரியங்கள், அழுக்கான கந்தை வஸ்துகளை எல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நாம் பரிசுத்தத்துக்கு நேராக நாம் கடந்து வருகிற பிள்ளைகளாக, ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக்கப்படுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். முழு பரிசுத்தவான் யாருமே இந்த பூமியில கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர யாருமே பரிசுத்தவான் கிடையாது. ஏன்னா அவர் ஒருவர் தான் பரிசுத்த ஆவியின் துணையோடு அந்த பூமிக்கு வந்தார். பாக்கி எல்லாரும் பாவம் செய்த ஆதாம் ஏவாள் சாயலோடு தான் இந்த பூமியில முதலாவது தேவன் ஆதாம் ஏவாளை படைக்கும் போது ஆதாமை தன்னுடைய சாயலாக படைத்தார். அவனுக்குள்ள பாவம் இல்லை. ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும், ஏதேன் பாவம் செய்யாத வரைக்கும் அவன் பாவமற்ற மனுஷனாய் காணப்பட்டான். அவனுக்குள்ள ஒரு பாவமும் கிடையாது. ஆதாம் ஏவாள் 2 பேரும் தேவனுக்கு கீழ்ப்படியாத வரைக்கும் அவங்களுக்குள்ள பாவம் கிடையவே கிடையாது. ஏன்னா தன்னுடைய சாயலாய் தேவன் அவர்களை படைத்தார். தேவன் தன்னுடைய சாயலாய் படைத்த அவர்கள் பாவம் செய்த போது ஆதாமும் தன்னுடைய சாயல், அதாவது பாவ சாயலாய் பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆரம்பிச்சான். அந்த சாயல் தான் இன்னை வரைக்கும் நமக்குள்ளே காணப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பழைய பாவங்கள், ஜென்ம காரியங்கள், சாபங்கள் இது எல்லாவற்றையும் நாம் விலக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாற்றப்படுகிறோம். இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோமா இல்லையா? ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். அந்த பழைய சாயல் எல்லாம் நம்ம இடத்துல மாற வேண்டும். அப்ப முதலாவது நம்ம இடத்துல காணப்படக்கூடிய காரியங்கள், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையை விட்டு அது மாறி வெளியே போகப்பட வேண்டும். உப்பு சுத்திகரிக்கப்பட்டால் தான் அது பயன்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அதே போல நம்மளுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட்டால் தான் நம்ம அடுத்தவங்களுக்கு, நம்மளுடைய குடும்பத்துக்கும் மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். இல்லைன்னு வச்சுங்களேன், நமக்குள்ள காணப்படக்கூடிய காரியங்கள் மற்றவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சேர்த்து கெடுத்துப்படும். நமக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள்
மற்றவருடைய வாழ்க்கைக்கு போகும்போது அவங்களையும் சேர்த்து அது கெடுத்துப்படக்கூடிய காரியமாய் காணப்படுகிறது. இப்போ குடும்பம் என்றால் கணவனும் மனைவியும் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக தேவனுக்கு முன்பதாக சுத்தமுள்ளவர்களாக வாழ பிரயாசப்பட வேண்டும். ஒரு மனுஷன் பாவம் செய்ய ஆரம்பித்தால் அந்த பாவம் அந்த குடும்பத்தை அழித்து போடக்கூடியதாய் காணப்படும். அந்த குடும்பத்தை அது கெடுத்து போடக்கூடியதாய் காணப்படும். ரொம்ப ஜாக்கிரதை, எல்லா காரியத்திலும் ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஞானமாய் நாம் இருக்க வேண்டும். ஞானமாய் இருந்து குடும்பத்தை நாம் நடத்துகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஒரு மனுஷன் அங்கே அழுக்குப்பட ஆரம்பித்தால் அது இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் என்ன பண்ணும், கெடுத்து போடக்கூடிய தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் அது கெடுத்து போடக்கூடியதாய் காணப்படும். அதனால முதலாவது நம்மளுடைய தன்மை அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். அப்போ உப்பு தண்ணீரை கொண்டு வந்து, கடல்ல இருந்து இருக்கக்கூடிய தண்ணீரை கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, நிலத்துல போட்டு வெயில் அது மேல படும்படியாக, அது சுத்திகரிக்கப்படும்படியாக நிலத்துல போடுவாங்க. வெயில் டைரக்டா பட நிறைய ப்ராசஸ், யூடியூப்ல பார்க்கும்போது நிறைய ப்ராசஸ் உப்பு வந்து அது. ஆனா எப்படி இருந்தாலும் அந்த உப்புக்கு என்ன வேண்டியிருக்கு, ஒரு ஹீட் வேண்டி இருக்கு. அப்பதான் அது உப்பு அந்த தன்மை அந்த தண்ணீர்ல கலந்திருக்கக்கூடிய அந்த கலவை மாறி அது உப்பாக அது மாற்றப்படுகிறது. அதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கை சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் தேவ சமூகத்துல வந்து இருக்க ஆரம்பிக்கும் போதுதான், அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல நாம் வந்து அமர ஆரம்பிக்கும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அழுக்கு நிறைந்த வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை எல்லாம் நம்மளை விட்டு வெளியே போக ஆரம்பிக்குங்க. அநேகர் இன்னைக்கு என்ன பண்றாங்க, நான் நல்லா ஜெபம் பண்றேன், நல்லா பைபிள் படிக்கிறேன் என்று சொல்லி நான் ஏன் ஆலயத்துக்கு போகணும் என்று சொல்லி அநேகர் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வீட்டிலேயே உட்காந்து ரூம்லேயே உட்காந்து பைபிள் படித்து ஜெபம் பண்ணால் போதும் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்மளை சரிப்படுத்தும் போது நம்ம உட்காந்து வேதத்தை தியானம் பண்ணிக்கிறோம், நாம் செபிக்கிறோம், நாம் சில காரியங்கள் நாம் செய்கிறோம் என்றால் நாம் செய்யக்கூடிய காரியம் வேத சட்ட திட்டத்தின்படி இருக்கா, வேத பிரமாணத்தின்படி இருக்கா என்று சொல்லி நம்மளை நடத்துவதற்கு ஒரு மேய்ப்பர் அவசியம். அப்ப நம்ம தேவ ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கும் போதுதான் நம்மளோட, ஏன்னா ஆண்டவர் விதையை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு, சாத்தானு வந்து களையை விதைத்து விட்டு போகிறவனா இருக்கா. அப்ப விதைக்கப்பட்டது அது வளரும் போது களையாய் வளர்கிறதா இல்ல செடியாய் வளர்கிறதா, அது எப்படியாப்பட்டதா, அது அதோட வளர்ச்சி எப்படியாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆலயத்துக்கு தேவ பிரசன்னத்துக்கு வந்து உட்கார்ந்தார். மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனால், பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டுச்சு. போதும். அப்ப சத்துரு வந்து களைகளையும் விதைக்கிறவனாய் காணப்படுகிறான். இப்ப நம்மளுடைய வேத தியானம், வேத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் சரிப்படுத்திக்கிறோம். நம்ம உண்மையாய் உட்கார்ந்து தேவ சமூகத்துல வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த காரியங்களை தேவன் பலிபீடத்திலிருந்து உறுதிப்படுத்துகிறவராக இருப்பார். அந்த வார்த்தைகளை கொண்டு தேவன் நம்மளோடு பேசுகிறவராக இருப்பார். ஒருவேளை சரியில்லாத காரியங்கள் நம்ம மைண்ட்ல வந்துச்சுன்னா இதுதான் சரியானது, இது சரியில்லாத என்று சொல்லி தேவன் நம்மளை சரிப்படுத்தக்கூடிய இடம் தான் தேவனுடைய ஆலயம். அதுக்குதான் தேவ ஆலயத்துக்கு நாம் வருகிற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தில் வந்து நாம் உட்காருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வரும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் தேவன் மாற்றி போடுங்க. சங்கீதக்காரன் தாவீதுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன். ஆனாலும் அவன் சொல்லுவான், ஆண்டவரே உமது முகத்தின் வெளிச்சத்தை என் மேல நீ பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி சொல்லுவோம். வாசிங்க சங்கீதம் 4வது சங்கீதத்தில் 6வது வசனம். எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக. கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். இப்ப இங்க சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல நீர் என்ன பண்ண வேண்டும், பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி அவன் சொல்லுவதை நான் பார்க்க முடியுதுன்னா, அவருடைய வெளிச்சத்துக்குள்ள வரும்போதுதான், அவருடைய சமூகத்துக்குள்ள வரும்போதுதான் நம்மளோட வாழ்க்கையில சில காரியங்கள் சரிப்படும். நீங்க வந்து 90வது சங்கீதத்தை நீங்க வாசிக்கலாம். 90வது சங்கீதத்துல 8வது வசனத்தை வாசிங்க. எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர்.
எங்கள் அக்கிரமங்களையும் எங்கள் அந்தரங்க பாவங்களையும் என்ன பண்ணீர், உமது முகத்தின் வெளிச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தினீர் என்று சொல்லி அங்கே மோசே சொல்வதை நாம் பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய காரியங்கள் அந்த தேவ சமூகத்துக்கு வரும்போதுதான், அவருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பதாக வந்து நிற்க ஆரம்பிக்கும் போதுதான் நமக்குள் காணப்படக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அவருடைய முகத்தின் வெளிச்சம் என்ன பண்ணுகிறது, நமக்குள் காணப்படக்கூடிய காரியங்கள், நமக்குள் காணப்படக்கூடிய எல்லா அந்தரங்க பாவத்தை எல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடிய, வெளியில கொண்டு வந்து அதிலிருந்து தேவன் நம்மளை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப எதுக்கு நாம் அவருடைய சமூகத்தை தேடி ஓட வேண்டும், எதுக்கு அவருடைய சமூகத்தில் நாம் போய் நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார். அவருடைய பிரசன்னத்தில் வரும்போதுதான் ஆண்டவர் நமக்குள்ள உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கொடுக்க ஆரம்பிப்பார். உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் போதுதான், நாம் உணர்வடையும் போதுதான் நாம் எந்தெந்த காரியங்களை மாட்டிக்கொண்டு இருக்கிறோம், எதுல எல்லாம் நாம் சிக்கி கொண்டிருக்கோம். ஏன்னா அன்னைக்கு பிசாசு நமக்குள்ள கண்ணியை வைத்து கொண்டு அவன் ஆளை சுற்றி திரிகிறவனா, அநேகருடைய வாழ்க்கை அவர்கள் நடந்து போகிற பாதைகளில் கண்ணிகளை வைத்திருக்கிறவனாக இருக்கிறான். அந்த கண்ணியை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்து ஆக வேண்டுங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்லலாம், கண்ணி வெடித்தது நாமோ தப்பினோம் என்று சொல்லிச்சு. அண்ணி வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம். அப்ப அவருடைய சமூகத்துக்கு முன்பதாக வந்து நிற்கும் போதுதான், அவருடைய முகத்தின் வெளிச்சத்துல வந்து நிற்க ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கையில பிசாசு வைத்திருக்கிற எல்லா கண்ணிக்கும் நம்மளால தப்ப முடியுங்க. இல்லைன்னா அது வெடிக்கிறதும் தெரியாது, அதில் போய் கால் மாற்றுறதும் தெரியாது. அது மாட்டி ஒரு சில காரியம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் போது தான், அது நம்மளோட வாழ்க்கையை கெடுத்து போட ஆரம்பிக்கும் போது தான் நமக்குள்ள என்ன பண்ணும், எதுலேயோ மாட்டிட்டோம் என்று சொல்லி நம்ம அப்போதான் உட்காந்து அழ ஆரம்பிப்போம், அப்போதான் உட்காந்து யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்து அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாம் நிற்க ஆரம்பித்தோம் என்றால், பிசாசு என்ன கண்ணி வைத்தால் நம்மளை மாட்டிக்கொள்ளும்படியாக பிசாசு தந்திரங்களை ஏற்படுத்தினாலும் தேவன் அதிலிருந்து நம்மளை தப்பிக்கிறவராக இருக்கிறார். அதுக்குதான் அவருடைய சமூகத்துக்கு வரணும். அவருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பதாக வந்து நாம் நிற்கிற பிள்ளைகளாக எல்லா அக்கிரமங்களையும் எல்லா அந்தரங்க பாவத்தையும் அவர் கொண்டு வந்து நிறுத்தி, அதிலேருந்து தேவன் நமக்கு விடுதலை. நிறுத்துறது மாத்திரம் கிடையாது, நிறுத்தி உங்களை குற்றப்படுத்துகிறது அவருடைய வேலை கிடையாது. அதை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி அதிலேருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உலகம் என்ன பண்ண, நம்மளை குற்றப்படுத்த, ஆனா ஆண்டவர் குற்றப்படுத்த மாட்டார். எல்லாத்தையும் கொண்டு வருவோம், எல்லாத்தையும் நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தி, இதெல்லாம் நான் உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி போறேன் என்று சொல்லி ஆண்டவர் அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போடுகிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை, ஏன்னா அப்பதான் நம்ம உப்பாய் மாற்றப்படும், அப்பதான் அந்த வெண்மை, அந்த பரிசுத்தம் நமக்குள்ளே அது கடந்து வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய முகத்துக்கு முன்பதாக அவருடைய வெளிச்சத்தில் போய் நீங்க நிற்கும்படியாக உங்களை என்ன பண்ண வேண்டும், ஒப்பு கொடுக்க வேண்டும். அது தேவன் அதிகமாய் விரும்புகிறவராக இருக்கிறார். அது அதிகமாய் தேவன் என்ன பண்ணுகிறார், அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால வைத்து தேவன் நம்மளை அவர் ஆசீர்வதிக்க. ஒவ்வொரு ஊழியக்காரனும் தன் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது 3 விதமான ஆசீர்வாதங்களை நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஒரு பிரமாணத்தை கொடுப்பார். இந்த 3 காரியத்தினால என் ஜனத்தை நீர் ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்ல. நீங்க வாசிங்கன்னா என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல 24வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். அவருடைய முக பிரகாசம், அவருடைய முக பிரகாசத்தினால நம்மளுடைய அந்தரங்க பாவத்தை எல்லாம் அவருடைய கண்களுக்கு முன்பாக, அவருடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். அதே நேரத்தில் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாக செய்கிறவராக இருக்கார். அதனால ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லி சொல்கிறார். ஏன் கிருபை பெருகிறனா, அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலையாகி அவன் தேவ பிள்ளையாக மாறும்படியாக, அந்த பாவத்திலே அழிந்து போய்விடாதபடிக்கு பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ அவருடைய முகத்திலிருந்து என்ன பண்ணுகிறது, அவருடைய கிருபையும் நம்மளுடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கிறதுங்க.
இந்த காரியம் நம்மளோட வாழ்க்கையில நடக்கணும்னா அவருடைய முகத்தை தேடி ஓடக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பதாக நிற்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். ஆனால் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், தேவனை தேடாமல் உலகத்தை தேடுகிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால், இது எல்லாம் நமக்குள்ள இருந்துகிட்டு தான் இருக்கும். ஒன்றும் நம்மளோட வாழ்க்கை விட்டு அது வெளியே போகாது. நம்ம அந்த புதுவட்ட 6 யோவாபை குறித்து நம்ம தியானம் பண்ண நல்ல மனுஷன், பராக்கிரமசாலி, வெற்றி ஜெயம் எடுத்தவன். ஆனாலும் விட வேண்டியதை விடாமல் இருந்ததுனால அவனுடைய முடிவு ஒரு அரோகரமான முடிவாய் மாறுனுச்சு. ஒரு வேதனையான ஒரு முடிவாய் மாறினதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த நாளிலும் நம்மளோட வாழ்க்கை நம்ம தேவனுக்கு முன்பதாக நிற்க ஆரம்பிக்கும் போது அவருடைய முகத்தின் வெளிச்சம் நம்ம மேலே இன்னும் கிருபையை பெருகப்படுங்க. அந்த கிருபை நம்மளோட வாழ்க்கையில் காணப்படக்கூடிய அந்தரங்க பாவங்கள், விட முடியாத பாவங்களை எல்லாம் விட்டு வெளியே வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் வாசிங்கன்னா அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால் நாம் இன்னும் மறுரூபமாக்கப்படுகிறோம். 2 கொரிந்தியர் 3:18 வசனத்தை வாசிங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். அப்ப அவருடைய முகத்தின் வெளிச்சத்தினால அதுல வரக்கூடிய மகிமையில நாம இன்னும் மறுரூபமாக்கப்படுகிறோம். நம்ம இடத்துல காணப்படக்கூடிய எல்லா அசுத்தங்களை தேவன் எடுத்து போட்டு அவர் இன்னும் நம்மளை மறுரூபப்படுத்தி இன்னும் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால் அவருடைய அறிவை நமக்குள்ள அவர் என்ன பண்ணுகிறார், பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம், இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப அவருடைய முகத்துக்கு முன்பதாக போய் நிற்கும் போது, அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நாம் நிற்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய அந்தரங்க பாவங்களை எல்லாம் வெளியே கொண்டு வந்து கிருபையாய் மன்னித்து அவருடைய ஞானத்தை தேவன் நமக்குள்ள வைக்கிறவராக, அவருடைய ஒளியை பண்ணும், அவருடைய அறிவாகிய தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார் என்று சொல்லி இங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார். அதனால தான் தேவ பிரசன்னத்தை விட்டு ஓடிவிடக்கூடாது, தேவ ஆராதனைகளை விட்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, ஓடிவிடக்கூடாது. எந்த அளவுக்கு அதிகமாய் நாம் அவரை வாஞ்சிக்கிறோமோ, அவருடைய சமூகத்தில் போய் நாம் நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிக்கிறோமோ அவ்வளவு நமக்கு பிரயோஜனமாய் மாறுங்க. தேவ சமூகத்தில் போய் நீங்கள் மணிக்கணக்காக உட்காந்தா ஒரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் வீணான நேரமாகவே இருக்கவே இருக்காது. உடனே காரியங்கள் நடக்காது, உடனே சூழ்நிலைகள் மாறாது, உடனே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி சொல்ல முடியும். ஆனாலும் தேவன் நீதிமான் பனையை போல அவன் செழிப்பான் என்று சொல்லி வேதம். அவன் கொஞ்சம் கொஞ்சம் வளர 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 வெறும் வளர்ச்சி மாத்திரம் இருக்காது, அதுக்குள்ள ஸ்டெபிலிட்டியும் காணப்படும். அதான் பனை மரத்தோடைய வருது. அந்த பனை மரத்தோடைய தன்மை, அந்த பனைமரம் நீங்கள் உள்ள வெட்டி பார்த்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கக்கூடிய மரம் எப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலராக கோல்டு மாரி இருக்கும். அது வைரம் பாஞ்ச மரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு வளருதோ அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், ஹைட்டும் அது நல்ல ஹைட்டு போகும். தென்னை மரம் போல உடனே வளர்ந்து உடனே கனி தந்து காத்தடிச்சா சாயிறது பனைமரம் கிடையாது. வளர்ந்து நின்றுச்சுன்னா அது எத்தனை ஆண்டுகள் எவ்வளவு புயல் வந்தாலும் அது அப்படியே நிற்பது. ஏன்னா மேலே வளர வளர கீழே வேறு நல்ல ஆழத்துக்குள்ள போகும். அதே போலதான் நீதிமான்களும் அப்படியாய் வளருகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்போ அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் போய் ஒவ்வொரு நாளும் நாம் நிற்க வேண்டும். வேணாம், டைம் இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் நாம் அதற்கு தேவ சமூகத்துக்கு போவதற்கும் தேவ ஆராதனைக்கு போகாமல் இருப்பதற்கு ஏதாவது நாம் காரணம் சொல்லி நாம் சொல்லி கொண்டிருந்தோம்னா உண்மையிலே நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம தான் கெடுத்து போகிறோம். நம்மளை கெடுக்கணும்னு பிசாசுலாம் நமக்கு வேண்டியதில்லை. பிசாசு வேணுமா? நம்ம கெட்டு போகிறதுக்கு நம்மளே போதும்.
நம்ம தோற்று போனாலும் பிசாசு வந்து நம்மள்கிட்ட கிரியேசுவான். நம்மளை மீறிலாம் பிசாசு வந்து ஒன்றும் செய்ய மாட்டேன். எல்லாத்துக்கும் நீங்கள் நம்ம என்ன பண்ணுறோம், உடனே பிசாசுன்னு அவன் ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவர் நான் இவனை திரும்பி கூட பார்க்கல, அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான் ஆண்டவர், அவனே அவன் தலையில் மண்ணள்ளி போட்டுருக்கான், நான் என்ன பண்ண சொல்லி அவன் அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதனால் நம்ம தேவனுக்கு முன்பதாக சரியாக இருக்கிற பிள்ளைகளாக இருந்தோம் என்றால் உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கை மறுரூபப்படும். தேவனுடைய அந்த மகிமையின் ஒளியாகிய அறிவு நமக்குள்ள பெருக ஆரம்பிக்கும், தேவ ஞானம் பெருக ஆரம்பிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், உப்பாக விளங்க ஆரம்பிப்போம். நமக்குள்ள அந்த வெண்மை, இந்த பரிசுத்தம் நமக்குள்ள கடந்து வரும். அடுத்ததாக உப்பை குறித்து நாம் பார்த்தோம் என்றால் அதோடைய சுவை, அந்த சுவையை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது நீங்க வாசிங்க, லேவியராமம் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆவது வசனத்தை வாசிங்க. லேவியர் 2:13. நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக, உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியில் குறைய விடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. உன்னுடைய போஜன பலி எல்லாவற்றிலும் நீ படைக்கும் போது உப்பையும் சேர்த்து நீ படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி. ஏன்னா அந்த உப்புல தான் டேஸ்ட் இருக்கு. அப்ப நம்ம உப்பாக மாற ஆரம்பிக்கும் போது, தேவ சமூகத்தில் போய் நாம் நிற்க ஆரம்பிக்கும் போது நம்மளை சுவைக்கும்படியாக, தேவனே நம்மளை சுவைக்கும்படியாக, நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அங்கீகாரம் பண்ணி ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார், அப்படியாய் கிருபை. அதனால்தான் நீ படைக்கக்கூடிய எல்லாவற்றிலும் உப்பை நீ என்ன பண்ண வேண்டும், சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. அப்ப நம்மளுடைய ஆராதனை நல்ல உப்பினால் சாரமேற்றப்பட்ட ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். ஏதோ வந்தோம் சும்மா கைத்தட்டுற சவுண்டு நமக்கே கேட்காது, அப்படி கைத்தட்டி அப்படி ஆராதிச்சுட்டு போகிறது ஆராதனை கிடையாது. வந்து நாம் ஆராதிக்கும் போது நல்ல தேவனுடைய சமூகத்தில் இருந்து நல்லா துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி வாய்களை திறந்து நாம் தேவனை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல தேவன் அசைவாடுகிறவராக இருக்கிறார். தேவ ஆராதனைக்கு வந்துட்டு போனால் நமக்குள்ள தேவ பலன் காணப்படணும். ஏதோ வந்தோம் போனோம்னு சொல்லி இருக்கக்கூடாது. வந்து ஆராதிச்சுட்டு போகும்போது ஒரு பலத்தோடு ஒரு தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து போனோம் என்றால் அந்த ஒரு வாரம் அந்த தேவ கிருபை தேவ பலன் நம்மளை நடத்தக்கூடியதாக இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்குன்னா ஆராதனை இருக்கு. அதனால தான் ஆராதனை நீ என்ன பண்ண, உப்பையும் சேர்த்து கூட்டிக்கொள் என்று சொல்லி ஆண்டு வச்சுல. அப்படியே நம்மளுடைய ஆராதனை மாற வேண்டும். தேவன் அசைவாடுகிறது, தேவ பிரச்சனை அந்த இடத்துல அசைவாடுகிற உணர்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் இன்னும் நம்மளுடைய பலிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாய் மாற ஆரம்பிக்கும். இன்னும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்துகிறவர். அதனால தான் எஸ்ரா புஸ்தகத்தில் நீ 6ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனத்தை நீ வாசிக்கும் போது நீ உப்பை நீ என்ன பண்ண வேண்டும், நீ கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே ஒரு பிரமாணமாய் சொல்வதை நாம் பார்க்க முடியும். வாசிங்க. பரலோக தேவனுக்கு சர்வாங்க தகன பலிகளை இட தேவையான இளங்காளைகள், ஆட்டுக்கடாக்கள், கோதுமை உப்பு திராட்சரசம், எண்ணெய் முதலானவைகளை தினம் தினம் அவர்கள் சொல்படி தாழ்ச்சி இல்லாமல் என்னை கொடுக்கணுமா, ஒவ்வொரு நாளும் இந்த உப்பை கொண்டு வந்து கொடுக்க வேண்டுமா. அந்த பலி செலுத்துவதற்கு வேண்டிய உப்பை கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் நீ செலுத்த வேண்டும். அதனால ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் போய் நாம் நிற்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இன்னும் 7ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிங்கன்னா 21, 22 வருஷம் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கஜான்சிகளிலும் அர்த்தசாஸ்திர ராஜாவாகிய நான் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணத்தை போதிக்கும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கல கோதுமை, 100 கல திராட்சரசம், 100 கல எண்ணெய் மட்டும், உங்களை கேட்பவர்கள் எல்லாவற்றையும் வேண்டிய உப்பையும் தாமதம் இல்லாமல் ராஜாவை கட்டளையிடுகிறான். இவங்க ஆலயம் கட்ட போகும்போது வேண்டிய அளவுக்கு அவங்க பலி செலுத்தப்பட வேண்டிய அளவுக்கு வேண்டிய உப்பை என்ன பண்ண வேண்டும்,
நீங்க கொண்டு வந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவன் ஒரு பிரமாணத்தை வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்ப நம்மளுடைய ஆராதனை உப்பால் நல்ல சாரமேற்றப்பட்டக்கூடியதாக இருந்தால் அந்த இடத்துல தேவன் அசைவாடுவாங்க. அவருடைய அசைவாடல் இருந்துச்சுன்னா உண்மையிலேயே நாம் வெறுமையாய் ஒரு நாளும் திரும்பி போக மாட்டோம். ஆராதனைக்கு வந்துட்டு நம்ம ஒரு நாளும் வெறுமையாய் தேவன் அனுப்ப மாட்டான். அவர் விரும்பக்கூடிய ஒரு ஆராதனையாய், அவர் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆராதனையாய் மாறினுச்சுன்னா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு அனுப்பாரு. தேவ சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெறாமல், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாமல் யாரையும் தேவன். ஆனால் நம்ம அந்த அளவுக்கு நம்முடைய உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக காணப்படும். ஏதோ வந்தோம் சும்மா உப்பும் சப்பு இல்லாமல் என்ன பண்ணக்கூடாது, ஆராதிக்க கூடாது. நம்ம ஆராதனை சவுண்டு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்க, அதை மீறி எங்கே போகும்போது மேலே போமா, இந்த பில்டிங்கை தாண்டி மேலே போகிறதே கஷ்டமாக இருக்குது. நல்லா துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதில் தேவன் அசைவாடுகிறவராக இருக்கார். இன்னும் இந்த லேவியர் 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்படும் போது உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லி, அப்போ உப்பு என்றால் உடன்படிக்கைக்கு ஒரு அடையாளமாக அங்கே ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தேவன் நம்மளோடு பண்ணின உடன்படிக்கை, நம்ம தேவனோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் நாம் மீறாதபடி வாழ்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்க நோவாவுடைய காலத்தை பார்த்தீங்கன்னா, நோவா பேழைக்குள்ள பிரவேசிப்பதற்கு முன்பதாகவும் தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணுவார். நோவா அந்த பேழையை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமும் தேவன் அவனோடு உடன்படிக்கை பண்ணுகிறவராக இருந்தார். ஆபிரகாமோட உடன்படிக்கை, ஈசாக்கோட உடன்படிக்கை, யாக்கோபுடைய உடன்படிக்கை பண்ணி நீங்க யாத்திராமம் 4ஆம் அதிகாரத்தை நீங்க போய் வாசிங்கன்னா அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாவற்றையும் அங்க என்ன பண்ணுகிறார், நினைவுக்கு வந்து அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து தேவன் என்ன பண்ணுகிறார், வெளியே கொண்டு வருகிறார். யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் அவர் பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் நினைவுக்கு வந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக வெளியே கொண்டு வருகிறவர். ஏன்னா இந்த உடன்படிக்கை எல்லாம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு பண்ணின உடன்படிக்கை எல்லாம் நல்ல ஒரு உப்பாக அவரு டேஸ்ட் பண்ணனால தான் அதை ஒரு நாள் அவர் மறக்க முடியல. நம்ம அம்மா அப்பா இன்னைக்கு அம்மா சமைச்சா என்ன பண்ண முடியல, என்னதான் மனைவிமார்கள் சமைச்சு போட்டாலும் அம்மா சமையலுக்கு ஈடாகுமா? இன்னைக்கோ சாப்பிட்டது அவங்க நல்லா தான் சமைப்பாங்க, ஆனாலும் அந்த அம்மா பாசத்தோடு உள்ளே வரும்போது அது வித்தியாசமாக தான் இருக்க செய்கிறது. அதே போல தான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்கள் பண்ணின உடன்படிக்கை எல்லாம் நல்ல ஒரு உப்பாய் இருந்ததுனால தான் தேவன் எல்லாவற்றையும் நினைவுக்கு வந்து அங்கே அந்த ஜனங்களை, அந்த சந்ததிகளை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் இறங்கி வருகிறவராக ஒவ்வொரு ஸ்டேஜில் தேவன் அந்த ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி அவர்களை அங்கே பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு ஏதுவாக தேவன் நடத்தி கொண்டு வருகிறவராக இருக்கிறார். அப்ப நம்மளும் அந்த உப்பாகிய உடன்படிக்கை மீறாதபடிக்கு நாம் அதை காத்துக்கொள்ளுகிற பிள்ளைகளாக இருக்கணும். 1 பேதுரு சொல்லும்போது 3ஆம் அதிகாரத்தில் 21 வசனத்தில் அவன் சொல்லுகிறான், ஞானஸ்தானம் என்பது ஒரு உடன்படிக்கை என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். நாம் தேவனோடு பண்ணக்கூடிய ஒரு உடன்படிக்கை, ஞானஸ்தான உடன்படிக்கை. நம் பாவங்கள் எல்லாம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாம் நல்மனம் பொருந்து தேவ சமூகத்தில் போய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவில தண்ணீரில் மூழ்கி நாம் பண்ணக்கூடிய ஞானஸ்தான உடன்படிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு உப்பாக தேவன் பார்க்கிறவரா, அவர் சுவைக்கக்கூடிய ஒரு உப்பாக தேவன் அதை பார்க்கிறார். அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு நாம் வந்து ஒப்பு கொடுத்து நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது அதில் ஆண்டவருடைய இருதயம் மகிழக்கூடியதாக காணப்படுகிறது. அதன் நிமித்தம் தேவன் நம்மளோட உடன்படிக்கை பண்ணி நம்மளை நடத்த ஆரம்பிக்கிறார். சில ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைக்கு, பிரமாணத்துக்கு, அந்த உடன்படிக்கைக்கு நாம் கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை இன்னும் அந்த ஞானஸ்தான உடன்படிக்கைக்கு நீங்க ஒப்பு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அது ஒரு உடன்படிக்கையின் உப்பை என்ன பண்ண வேண்டும், நீ செலுத்துகிற எல்லா போஜன பலியிலும் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரை நீங்க இன்னும் ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் அது ஒரு உடன்படிக்கை, நாம் ஆண்டவரோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை ஒரு உப்பாக அவர் விரும்பக்கூடியதா, அவர் சுவைக்கக்கூடிய ஒரு உப்பாக அது மாற்றப்படுகிறது. இன்னும் புதிய ஏற்பாட்டில் சொல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்வான், புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள் என்று சொல்லி நம்மளை அடையாளப்படுத்துகிறார். நம்மளா யாரும் புது உடன்படிக்கையின்
ஊழியக்காரர்கள். அப்ப உங்க மேலேயும் என் மேலேயும் ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணக்கூடிய, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு நம்ம மேல தேவன் வைத்திருக்கிறோம். அதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அதை தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்மாவையாவது நாம் சந்தித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை எடுத்து சொல்லி அவர்களை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு வர நம்ம பிரயாசப்பட வேண்டும். அந்த மாரி நாம் பிரயாசப்பட்டோம் என்றால் அந்த உடன்படிக்கையின் உப்பு எங்க இருக்கும்? ஆண்டவர் அதை விரும்பக்கூடிய, ஆண்டவர் அதை சுவைச்சு பார்க்கக்கூடியதாய் காணப்படும். அதனால இதுவரை நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கோம். இனி உள்ள நாட்கள் நாம் பிரயோஜனம், அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு ஆத்மா, நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவும் சொல்ல, ஒரு வாரத்துக்கு ஒரு ஆத்மாவை பார்த்து சந்தித்து அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் ஊழியக்காரராய் மாறி அவங்களுக்கு நீங்கள் தீர்க்கதரிசியாய் மாறி அவங்களுக்கு நீங்கள் சுவிசேஷகராய் மாறி அந்த ஆத்மாவை நீங்கள் ஆலயத்துக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதை ஆண்டவர் பார்த்து விரும்புகிறவராக இருப்பார். ஒரு ஆத்மா என்பது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு உலகத்தை பார்க்கலும் விலையேற வேணும், அதற்காக ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். அப்போ நம்ம அப்படி பிரயாசப்படும் போது அங்கே தேவன் அதை ஆசீர்வதிக்கிறவராக, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வாத அவர்களை தேவன் சுவைத்து பார்க்கிறவராக. அதாவது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொல்லுவார் பார்த்தீங்களா, பிதாவின் சித்தத்தை செய்வதை என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்போ அவருடைய சித்தத்தை நாம் செய்ய ஆரம்பிக்கும் போது அவர் நம்மளை சுவைக்கிறவராக, நம்மளை டேஸ்ட் பண்ணுகிறவராக என்ன பண்ணுகிறார்? மாறுகிறவராக இருக்கிறார். அப்போதான் நாமும் மற்றவர்களுக்கு சுவை நிறைந்தவர்களாய் காணப்படும். இல்லைன்னா நம்மளை பார்த்தா மற்றவங்க பார்க்கும்போது நம்மளை ஒரு வெறுப்பாக தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா நமக்குள்ள இப்படியாப்பட்ட தன்மைகள் இல்லாதனால தான் ஜனங்கள் நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்பாக, ஒரு எதிர்ப்பாக தான் அவங்க பார்க்கக்கூடியதாக நான் காணப்படுது. அதனால் இந்த நாட்கள் நாம் அப்படியாய் மாறுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்யூர், உப்போடைய மூணாவது காரியம் நான் சொன்னது, அது செக்யூர் பண்ணக்கூடியதாக காணப்படும். அது எங்கே கொண்டு போய் எது மேலே அதை கொட்டி வைக்கிறாங்களோ அதை பதப்படுத்தி அது பாதுகாக்கக்கூடியதாக காணப்படுகிறது. அப்போ நீங்களும் நானும் உப்பாய் மாறணும் என்றால் நம்மையும் நம்ம சார்ந்த குடும்பத்தையும் நம்மை சார்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நம்ம காத்துக்கொள்ள முடியுங்க. நம்ம குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? நம்மளால காத்து கொள்ள முடியும். நம்ம உப்பாக மாறாத வரைக்கும் நம்மளோட குடும்பத்தை ஒன்றுமே பண்ண முடியும். எல்லாமே எதிர்மறையாக தான் இருந்துக்கிட்டு எல்லாமே தப்பாக தான் போகும். ஏன்னா நம்ம உப்பாக மாறினால்தான் நம்ம குடும்பத்தை நாம் காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக மாற முடியும். நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் பாதுகாத்து அவர்களை பரலோக ராஜ்யத்தை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியும். நம்ம அந்த உப்போடைய அந்த காரம் இல்லாமல், சாரம் இல்லாமல், உப்போடைய அந்த வெண்மைத்தன்மை இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாம் நம்மளால கெட்டு போகும், வேற யாராலையும் கெட்டுப்போம். நம்மளுடைய குடும்பம் ஏன் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா நம்ம தான் காரணம். நம்ம அடுத்த ஆளுங்களை காரணம் சொல்லிட்டு ஏன் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஏன் இன்னைக்கு நம்மளுடைய குடும்பம் எழும்பாமல் காணப்படுகிறது என்றால், ஏன் நம்மளுடைய குடும்பம் ஒரு மலை மேல் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாய் மாற முடியவில்லை என்றால் நம்ம வாழ்க்கையில இன்னும் சரிப்பட வேண்டிய காரியத்தில் சரிப்படாமல் இருப்பதனால்தான். நம்ம உப்பாய் மாறணும் என்றால் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்? காத்துக்கொள்ள முடியும். இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த சாரமுள்ள பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் வாசிங்கன்னா 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் 19-22 வரை வாசிங்க. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமோ பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதில் போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி அங்கே சொல்லி, அதன்படி அந்த நிலங்கள், அது கெட்டு போன நிலம் அப்படியே மாற்றப்படுகிறது. அந்த தண்ணீர் கெட்டு போன தண்ணீராய் காணப்பட்ட போதிலும் அதில் கொண்டு வந்து கொஞ்சம் உப்பை போடும்போது அந்த என்ன பண்ணுகிறது? அந்த தண்ணீரை அதை சுத்தமாக்குகிறது. அந்த தண்ணீரை நிமித்தம் அந்த நிலமும் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அது பால் நிலம் என்று சொல்லி, நல்ல நிலம்தான், ஆனால் தண்ணீர் கெட்டதாக இருக்கிறதுனால அது பால் நிலமாய் காணப்படுகிறது. உப்பை போடும்போது தண்ணீர் சுத்தமாக்கப்படும் போது அந்த தண்ணீரை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா நிலங்களும் ஆசீர்வதிக்கப்படுங்க.
இன்னைக்கு தேவன் அப்படிதான் நம்மளை மாற்ற விரும்புகிறார். நம்மை நம்மளுடைய குடும்பத்துக்கு ஒரு உப்பாக எடுத்து வைக்க கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்க உப்பாக மாற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையை நீங்க காத்துக்கொள்ள முடியும். அதுதான் தேவன் இந்த ஆண்டில் நம்ம இடத்துல அவர் விரும்பக்கூடிய, நீ உப்பாக மாற வேண்டும். இந்த ஆண்டில் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நீ சாரமற்று போய் அப்படியே இருந்து எழும்ப முடியாதபடிக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நீ அப்படியே அந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாய் என்றால் உன்னுடைய தலையின் மேல் மனிதர்களை தேவன் நடக்க பண்ணுவார். ஏற்கனவே அப்படிதான் இருக்குங்கிறீங்களா? எல்லாம் மாற வேண்டும் என்றால் நம்ம மாறணும். நம்ம மாறினா எல்லாமே மாறும். நம்ம மாறாத வரைக்கும் நம்மளை சார்ந்து இருக்கக்கூடிய காரியங்கள் எதுவுமே மாற, எல்லாம் அப்படியே தாங்க இருந்து கொண்டிருக்கும். ஆண்டவர் இந்த ஆண்டில் விரும்பக்கூடிய காரியம், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒப்பாக மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். அந்த வெண்மை உங்களிடத்தில் காணப்பட வேண்டும். தேவன் சுவைக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் பிள்ளைகளாக நீங்கள் மாற வேண்டும். நல்ல ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக நீங்கள் மாற வேண்டும். இன்னும் நீங்கள் மற்றவர்களுக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கிற, உங்களுடைய குடும்பத்துக்காக திறப்பில் நின்று செபிக்கிறவர்களுக்காக, சபைகளுக்காக, தேசங்களுக்காக திறப்பில் நின்று நீங்க செபிக்கிறவர்களாய் காணப்படும். நீங்க ஜெபத்துல எந்தெந்த தேசம், எந்தெந்த பகுதி, எந்தெந்த குடும்பத்துல எல்லாம் உங்க காலை மிதிக்கிறீங்களோ அந்த குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுங்க. உங்க ஜெபத்திற்கு தேவன் அப்படியாப்பட்ட ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். நமக்கு எந்த ஒரு பிரதிபலனும் கிடையாது. ஒன்னே ஒன்று, அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும், அது பரலோகம் சேர வேண்டும். இதுதான் நம்மளுடைய ஒரு ஆத்ம கருசனையோடு நாம் செபிக்க ஆரம்பித்தோம் என்றால் அந்த ஆத்மா பாதுகாக்கப்படும். அதுக்காண்டி தான் தேவன் நம்மளை உப்பாக மாறும்படியாக தேவன் விரும்புகிறார். ஒவ்வொரு பிள்ளைகளும் உப்பாக மாற வேண்டும். வெளிச்சத்தை குறித்து நான் இன்னொரு நாள் அந்த பிரசங்கத்தை எடுக்கிறேன். நமக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் நாம் ஒவ்வொரு பிள்ளைகளும் உப்பாய் மாறும்படியாக இந்த நாளில் நம்மளுடைய வாழ்க்கையை தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கணும். எது எல்லாம் நம்மளை எழும்ப விடாதபடிக்கு, எதில் எல்லாம் நாம் சாரமற்று போயிருக்கிறோமோ, ஒருவேளை நம்மளுடைய ஜெப வாழ்க்கையில் ஒரு சாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை நம்மளுடைய வேத தியானத்தில் ஒரு சாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் நாம் சாரமற்று போய் இருக்கலாம். எதில் எல்லாம் நாம் சாரமற்று போயிருக்கிறோமோ இந்த நாட்களில் அதில் எல்லாம் நாம் சாரம் ஏற்றப்படும்படியாக தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய முகத்தின் வெளிச்சத்துக்கு முன்பதாக போய் நிற்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய பாவங்களை எல்லாம் வெளியே எடுத்து போட்டு அவருடைய கிருபையினால நம்மளை நிரப்ப ஆரம்பிப்பார். என்னாகும் 6ஆம் அதிகாரத்தில் வாசினா, அவர் முகத்தை பிரசன்னமாக்கி உங்க மேல் சமாதானமாய் இருக்க கடவர் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ சமாதானம் உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். தேவ கிருபை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரும். அவருடைய அறிவாகிய ஒளி உங்க மேல உதிக்க ஆரம்பிக்கும். அதன் நிமித்தம் அநேகர் பாதுகாக்கப்படுவார்கள். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டு அது ஆசீர்வதிக்கப்படக்கூடியதாக காணப்படும். அதனால உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த மறுரூப வாழ்க்கைக்கு என்னை ஒப்பு கொடு. ஒரு உப்பாக நான் மாற வேண்டும். என்னிடத்துல காணப்படுகிற எல்லா அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் அப்படியாய் உங்களை மாற்றி உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராக இருக்கிறார். அதனால ஒப்பு கொடுங்க. இந்த நாள் நமக்கு